என்ன ஆட்சி நடக்குது சிஎம் சார் தமிழ்நாட்டில்? நான் ஊழல் ஆட்சி தான் உங்களுக்கு நினச்சிருந்தா இது ஏன்னா ஜனங்களை குவிச்சு போட்டுட்ருக்கேன். ஏன் நீங்கள் உங்கள் கீழே இருக்கிற போலீஸுங்களுக்கு தெரியாதா? லட்டி சார்ஜ் பண்ணால் எல்லாம் அங்கங்கே ஓடுவாங்க, ஸ்டாம்பேஜ் ஆகும்னு தெரியாதா? அவ்வளோ கூட்டத்தில் எப்படி லட்டி சார்ஜ் பண்ணாங்க? ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு அவங்களுக்கு தகராலானா லட்டி சார்ஜ் பண்ணுவீங்களா? கூட்டத்தில் அங்கங்கே ஓடுவாங்க, ஸ்டாம்பேஜ் ஆகும். நான் ஒரு காமன் சென்ஸ் இல்லையா உங்கள் போலீஸுங்களுக்கு? நான் போலீஸை பார்த்து கேட்குறேன், இவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க, எத்தின்னு கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அருவுன்றது கொஞ்சம் கூட இல்லையா? லட்டி சார்ஜ் பண்ண அங்கங்கே ஓடுவாங்க, ஜனங்க சாவாங்கன்னு. சாவணுன்னு தானே நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணிங்க. நான் எழுதி தரேன், எழுதி வச்சுக்கோங்க. இதில் யார் கூட்டணி பிளான் பண்ணி இதை இப்படி செயல்படுத்தணுன்னு சிஎம் சார், அதுக்கப்புறம் அந்த ஊர் மினிஸ்டரு, நிஜமாக சொல்கிறேன், இது நல்லதுக்கு இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ பேர் சாவு உங்கள் வீட்டில் ஒரு பலி எடுக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், யார் கூத்துக்கு உக்காந்து பிளான் பண்ணிங்களோ உங்கள் வீட்டில் ஒரு சாவு பலி எடுக்கும். இது எங்களை தமிழ்நாடு எல்லா மக்களுக்கு சாபம். நான் சாபத்தை கொடுக்குறேன், நான் நிஜமாக சாபத்தை கொடுக்குறேன். நிஜமாக நடக்கும். இது 100% கூடி சீக்கிரம் பார்ப்பீங்க. உங்கள் வீட்டில் ஒரு சாவு நடக்கும். யார் உட்காந்து பிளான் பண்ணி யார் இந்த காரணம், இந்த 34 பேர் சாவுக்கு யார் காரணங்கிறீங்களோ உங்கள் வீட்டில் ஒரு சாவு விழலைன்னா சத்தியமாக சொல்கிறேன், சாவு உழுதே விழும். நான் வணங்குற கடவுளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாவு கொடுப்பாங்க உங்கள் குடும்பத்தில். யார் பிளான் பண்ணலன்னா அவங்கள பற்றி நான் பேசலை. பிளான் எவன் பண்ணானோ அந்த கர்மாந்திரம் கஸ்மாலம் நாதாரி அந்த நாயங்க 100% வீட்டில் ஒரு சாவு நடக்கும். அது எவனானாகட்டும், அது சிஎம் வீடாகனாகட்டும், அது அந்த ஊர் எம்பி ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், எவன் உட்காந்து பிளான் பண்ணிக்கோ உங்கள் வீட்டில் ஒரு சாவு நடக்கலாம்னா, கூடி சீக்கிரம் சாவு நடக்கலாம்னா நடந்தே தீரும். பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க.